சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுறேங்க. வேல்யூ ஷாப்பிங் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்க தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நம்மளோட அலங்கார ஷாப்க்கு டைரக்டாவும் விசிட் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அந்த வரிசையில உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு வீட்டில் செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் நம்மளோட அலங்கார ஷாப்ல குவிஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பதிவு பாருங்க. எல்லாமே விலைகளோடவே நாங்க போட போறோம். வாழ்க்கையில நம்ம எல்லா விதமான வளர்ச்சியையும் எட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பூஜை அறையில வைத்து வழிபடக்கூடிய அழகான நேர்த்தியான பொருட்களை நம்மளுடைய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல நாங்க நிறைய சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான செல்வமும் உங்களுக்கான வளங்களும் உங்களுடைய வீட்டுக்கான வளர்ச்சியும் கூட நம்மளுடைய பூஜைகள் மூலமா நம்ம நடத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் தான் இந்த பூஜை பொருட்களுக்கான ஒரு தேவை உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ எல்லாருடைய நீடையும் நாங்க சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக இந்தியா ஃபுல்லா எவ்வளவு அழகான பாரம்பரிய முறையில நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை நம்மளோட பூஜை அறைக்கு வைத்து வழிபடுறதுக்காக நம்மளோட அலங்கார ஷாப்ல குவிச்சு வச்சிருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. தொடர்ந்து பதிவை பாருங்க. எல்லாமே விலைகளோடவே போடுறோம். ஸோ சின்னதா 150 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு சிலைகள் ரூபத்திலையும் சரி, நம்மளுடைய பொருட்கள் ரூபத்திலையும் சரி, மகாலட்சுமியை எப்படி நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறது அப்படிங்கறத பூஜைகள் செய்து நீங்க கொண்டாடுறதுக்காகவும் நம்மளோட அலங்காரத்துல நிறைய வச்சிருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது குபேர காசுகள். அதாவது 108 எண்ணிக்கைகள்ல குபேர காசுகள் இருக்கும். இந்த காசுகளை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, லக்ஷ்மி குபேர போற்றிகள் சொல்றதுக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் சொல்லும் பொழுதும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். 108 எண்ணிக்கைகள் கொண்ட இந்த குபேர காசுகளோட ரேட் வந்து 1200 ரூபாய். நீங்க தனியா இந்த மாதிரி காயின் மட்டும் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காம்போ பேக்கும் வாங்கிக்கலாம். இந்த காயின்களை பயன்படுத்துறதுக்காக அழகா அஷ்டமங்கல சின்னங்கள் பொறிக்கப்பட்ட இந்த தட்டு பித்தளையால செய்யப்பட்ட ஒரு தட்டு. இது வந்து ஒரு 7x7 இன்ச்சஸ் டயல்ல அழகான ஒரு தட்டு. இந்த தட்டுல வைக்கிறதுக்காக லக்ஷ்மியினுடைய பாதம் பொறிக்கப்பட்ட அழகான இந்த பச்சை வண்ணத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர பானை. இந்த பாட்ல அழகா ஒவ்வொரு காயினும், அதாவது இந்த ஒரு பிராஸ் பவுல் இருக்கு, பிராஸ் பவுலும் அதுக்குள்ள ஒரு 108 குபேர காசுகளும் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே இந்த ஒளி எழுப்பும் பொழுது ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காசுகளுடைய சத்தம் வந்து நம்மளோட வீட்டில் பர்டிகுலராக அந்த குபேர நேரங்களில் கேட்கும் பொழுது ரொம்பவே அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த வகையில் இந்த காசுகள் போடுறதுக்கான இந்த பவுலும், இந்த காசுகளை போற்றி சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த குபேர பானையும் இருக்கு. ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு காயினா நம்ம 108 போற்றிகள் செய்யறதுக்காக அழகா இந்த பாட் செட்டு நமக்கு கிடைக்குது. இந்த ஃபுல் காம்போ செட்டு, அதாவது இந்த பிளேட்டு, இந்த குபேர பானை, அதற்கு ஒரு மூடியுமே வரும். அழகான ஒரு சின்ன பவுல், அதுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஒரிஜினல் பித்தளையால செய்யப்பட்ட இந்த குபேர காசுகள். இந்த காசு 108 போட்டு இந்த ஃபுல் செட்டோட காம்போ பேக்கு 2400 ரூபாய். இந்த செட்டில் வர இந்த 4 பொருட்களையுமே நம்ம தனித்தனியாகவும் கூட வாங்கிக்கலாம். குபேர பூஜையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் இந்த குபேர பானை. இந்த பானையானது 5 அடுக்கு பானையா பித்தளையால செய்யப்பட்டு கிடைக்குதுங்க. ரொம்ப அழகா பியூரா நல்ல கனமான பாட்டா இருக்கும். பியூர் பிராஸால செய்திருக்காங்க. இந்த பானைகள்ல நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய தானியங்களையும் அரிசி வகைகளையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த 5 அடுக்கு பானையில ஸ்பெஷலா போடுறதுக்காக நாங்க 2 வஸ்துக்களையும் கொடுக்கறோம். இது வந்து குபேர வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சோழி, தாமரை விதைகள், கோமதி சக்கரம், குபேர காசுகள், அப்புறம் குன்றின் மணி விதைகள், இந்த 5 பொருட்களையும் போட்டு ஒரு பாக்கெட் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு இந்த சின்ன பானையில போட்டதுக்காக நவரத்னம் பியூர் செமி பிரஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸால செய்யப்பட்ட அழகான நவரத்ன ஸ்டோன்களும் இருக்கு. இந்த ஸ்டோனும் இந்த லக்ஷ்மி வஸ்துவும் சேர்த்து ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்குறோம். ஒரு ஃபுல் செட்டோட ரேட்டு 1250 ருபீஸ். இல்லை எனக்கு இந்த காம்போ பேக் வேண்டாம், ஒன்லி இந்த பானை மட்டும் போதும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு 950 ருபீஸ் வரும் இந்த பானைகளோட ரேட்டு மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு பானை வரும். இதில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானியங்களை
உங்களுடைய பூஜை அறையில வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டாவே போதுமானது. எப்பொழுதும் குறைவில்லாத செல்வங்கள் ஏற்படுறதுக்கு நம்மளுடைய வீட்டுல பூஜை அறையில இந்த மாதிரியான ஆகர்ஷண பொருட்களை வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழியமைச்சு கொடுத்திருக்காங்க. சோ உங்க வீட்டு பூஜை அறைக்கும் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட அலங்காசை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான திவ்ய ஜோதியானது நம்மளுடைய வீட்டுல தீப வழிபாடோட சேர்ந்து நம்மளுடைய வீட்டை நல்ல வாசமா வைக்கிறதுக்காக பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அந்த பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய வீட்டுல பயன்படுத்துறதுக்காக தீப ஒளியாவே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த விளக்கு திவ்ய ஜோதின்னு சொல்லுவாங்க. 850 ரூபாய் வரும். இந்த விளக்குல பயன்படுத்துறதுக்காக பச்சை கற்பூரம் ஒரிஜினல் பச்சை கற்பூரம் வச்சிருக்கும். 150 ருபீஸ் ஒரு பேக் ஓடுது. இல்ல நீங்க தீப வழிபாடா இல்லாம ஜஸ்ட் காயில் மாதிரி பேட்டர்ன்ல நீங்க எலக்ட்ரிக்கல் டைப்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு குட்டி பிளக் மாதிரி வச்சு ஒரு உடன் பேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ்லயுமே நீங்க எலக்ட்ரிக்கல் இதுல ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 பச்சை கற்பூரம் அந்த பிளேட்ல வச்சிங்க அப்படின்னா அப்படியே அது எவாபரேட் ஆகும். அந்த ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல நல்ல ஒரு இறை ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தினுடைய அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங்கையும் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த இன்ஹேல் பண்ணும்போது ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தாராளமாக நம்ம பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிரந்தர கலசம். நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே நீராதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிரந்தர கலசமாக அழகாக ஒரு முக்காலி மாதிரி ஒரு மனை அதுக்குள்ள ஒரு பானை வச்சிருக்காங்க. அந்த பானையில நம்ம நீர் விட்டு அந்த நீர்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டு பூஜை அறையில எப்பவுமே நிரந்தரமான ஒரு கலசமா வச்சுக்கலாம். மேல ஒரு மாயலை தோற்றம் மாதிரி பித்தளையிலே செய்திருக்காங்க. அதுக்கு மேல ஒரு தேங்காயும் இருக்கு. ஸோ ஒரு தேங்காய் கலசமா அழகா நம்ம பாவிச்சு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வச்சுக்கலாம். இந்த கலசத்தோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது குபேர விளக்குகள். இந்த விளக்குகள்ல 4 டைப் பண்றோம். இது எல்லாமே பித்தளையால செய்யப்பட்ட விளக்குகள். ஒன்லி எந்த காயின்ஸுமே ஒட்டாம பிளெயின் அகல் விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குபேர விளக்கு. ரேட்டு வந்து 100 ருபீஸ் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காயின் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த ஒரு காயின் விளக்கோட ரேட் வந்து 180 ரூபாய் 180 ருபீஸ். 8 காயின்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அதோட ரேட் வந்து 280 ருபீஸ். 9 காயின்ஸ் வச்சு அதாவது சுத்தி 8 காயினும் மேல ஒரு காயினே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த 9 காயின் விளக்குகளோட ரேட்டு 350 ரூபாய் ஒரு விளக்கினுடைய விலை. ஸோ இந்த மாதிரி தீப வழிபாடு செய்யறவங்களுக்கு ஏற்றுறது போல நம்மளோட அலங்கா ஷாப்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல பேட்டர்ன்ஸ்ல இந்த குபேர விளக்குகளுமே நம்ம பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கோம். மகாலட்சுமியை பிரதானப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுமே நமக்கு நல்ல ஒரு இறை ஆகர்ஷணத்தையும் நல்ல பாசிட்டிவான ஒரு மைண்டையும் நமக்கு ஏற்படுத்தும். அந்த வரிசையில மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய அர்ச்சனை மலர்களை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மலர்கள் வந்து பியூர் பிராஸால செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு போற்றிகள் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மலர்கள் எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ற மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டில் ஒவ்வொரு மலர்களையும் வச்சு நம்ம ஒரு போற்றிகள் முடிக்கும் பொழுது 108 மலர்களும் அழகா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகி ஒரு காம்பாக்டான ஒரு பேக்கெட்டா இருக்கு. இந்த பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் ஏற்படும். ஸோ இந்த அர்ச்சனை மலர்களோட ரேட்டு வந்து 108 எண்ணிக்கைகள் இருக்கும். 1350 ரூபாய். அந்த மலர்கள் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்ட் அர்ச்சனை மலர்கள் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டோட ரேட்டு 1350 ருபீஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து 2700 ரூபாய். அந்த ஸ்டாண்டுக்கு மேல உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கக்கூடிய எந்த சிலைகளா இருந்தாலும் வைக்கலாம். ஈவன் அது லட்சுமி குபேரர் சிலையா இருக்கலாம், இல்ல ஒன்லி லட்சுமியினுடைய சிலையா இருக்கலாம், இல்ல எங்க கிட்ட எதுவுமே சிலை இல்லைங்க ஒரு சின்ன படம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு படம் அதுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு மேல வச்சு நீங்க இந்த அஷ்டோத்திரங்களை சொல்றதுக்கு இந்த மனையை பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபுல் செட்டு வேணும்னாலும் நீங்க வாங்கலாம், இல்ல தனித்தனியா வேணும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கற்பக விருட்ச மரம். இந்த கற்பக விருட்சம் அப்படிங்கிறது பித்தளையால் செய்யப்பட்டிருக்கு. அழகான அந்த கிளைகளோடு சேர்ந்த ஒரு இலை பகுதிகளெல்லாம் வச்ச மாதிரி ஒரு ட்ரீயோட பேட்டர்ன். அந்த தண்டு பகுதியோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வேரோடு சேர்ந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். கல்ப விருட்சம்னாலும் கற்பக விருட்சம்னாலும் ஒன்று தான். இந்த ட்ரீயோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெல்த்துக்கான ட்ரீ, அதாவது நமக்கான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்றத சொல்லுவாங்க.
எந்த விஷயத்தை நம்ம வேண்டிக்கிட்டாலும் அதை நமக்கு உடனுக்குடன் செய்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கல்ப விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பித்தளை ரூபத்தில் ஒரு ஒரு உருவமாகவே நம்மளுடைய வீட்லேயே வச்சு வழிபடுறது விசேஷமாக சொல்லுவாங்க. அதில் வந்து நம்மளோட அலங்கார் ஷாப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் போட்டிருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலுமே வாங்கிக்கலாம். 1850 rupees, 2150 rupees 2 ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இது கூட வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஷாப்பில் இருக்கக்கூடிய அம்மிக்கல் செட்டு, கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க. தீபாவளி பூஜையில் கௌரி பூஜை செய்கிறவங்களும் இருப்பாங்க. கௌரி பூஜை செய்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், குடும்ப சகிதமாக அவங்க எல்லா வளங்களும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய நோன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌரி நோம்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் இந்த அம்மிக்கல் செட்டும் ஒன்று. இது வந்து பியோர் பிராஸில் வச்சுருக்கோம். இந்த 5 பீஸோட ரேட் வந்து 2800 rupees. 5 வகையான அம்மிக்கல், உரல், ஆட்டுக்கல் அந்த மாதிரி ஒரு 5 பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. இந்த பிளேட் இல்லாமல் இந்த ஃபுல் செட்டு மட்டும் 2800 rupees வரும். நீங்கள் இந்த செட்டு வாங்கி வீட்டில் வச்சு பூஜை அறையில் வைக்கலாம். ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தீங்கன்னாவே போதுமானது தான். இல்லை எங்கள் வீட்டில் ஒரிஜினலாகவே அம்மிக்கல் வந்து நாங்கள் பெரிய பெரிய சைஸஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த கிராம பகுதிகளெல்லாம் இன்னுமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட அழகாக கௌரியினுடைய அம்சமாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களோட வீட்டில் வழிபடலாம். இதை வந்து வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த செட்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து பெருசாக வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டினுடைய பூஜை அறையில் அழகாக ஒன்று வச்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அதுக்காக இந்த பிராஸில் சின்னதாக மினியேச்சரில் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கௌரி செட்டு வாங்கும் பொழுது கூட வந்து இந்த லக்ஷ்மி முரம் வாங்கிக்கலாம். இது வந்து அஷ்ட லக்ஷ்மிகள் போட்ட மாதிரி முரங்களும் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக போட்ட மாதிரி முரங்களும் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மினியேச்சர் சைஸு தான், நல்ல கனமாக செய்திருக்காங்க. இந்த முரத்தினுடைய ஒரு பீஸோட விலை வந்து 200 rupees. அதுலேயும் இந்த மாதிரி கார்விங்கோடு வந்துச்சுன்னா 250 rupees. இதில் அஷ்டலக்ஷ்மி கார்விங்கும் இருக்குது, அன்னபூரணியினுடைய கார்விங்கும் இருக்குது. ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய கிச்சனில் கூட நீங்கள் அழகாக ஒரு பொருளாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு நடுவில் இந்த ஒரு முரத்தையுமே வச்சு ஒரு பூஜை செய்யும்பொழுது ஒரு தூப தபாரதனை காமிச்சிங்கனாவே போதும். இந்த முரத்துடைய ரேட்டு வந்து 250 rupees வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி முகங்கள். ரொம்ப அழகாக ஒரு சின்னதாக ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணப்பட்டு அழகாக பித்தளை அலை கிடைக்கிது. பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த முகங்களை நீங்கள் விளக்குகளில் மாட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் இந்த விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கில் எவ்வளோ அழகாக மாட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீப வழிபாடாக நீங்கள் விளக்குகள் செய்கிறதுக்கு நிறைய குத்து விளக்குகள் வச்சுருப்பீங்க. அந்த விளக்குகளில் மாற்றுறதுக்காக அழகாக லக்ஷ்மியினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட இந்த முகங்கள் நம்மள்கிட்ட கிடைக்கும். ஒரு ஜோடியோட ரேட்டு 550 ரூபாய், 550 rupees ஒரு பேரு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி பீடம். அதாவது அஷ்ட லக்ஷ்மிகள் இருப்பாங்க. லக்ஷ்மிகளையும் சுற்றி நவநிதிகளுக்கு உரித்தான 9 காயின்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. இந்த பீடத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் தன ஆகர்ஷண யந்திரமானது எல்லா இடத்துலையுமே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பெரிய காயின்லேயுமே உங்களுக்கு தன ஆகர்ஷண யந்திரம் இருக்குது. சின்னதாக இருக்கக்கூடிய இந்த 9 காயின்கள்லையுமே தன ஆகர்ஷண யந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சின்ன ரிங் இருக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் அழகாக நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு கூட பயன்படுத்தலாம். இந்த அஷ்டலக்ஷ்மி பீடத்தினுடைய ரேட்டு 750 rupees. இது வந்து பியோர் பிராஸால தான் ஆகியிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிலைகள் எல்லாமே பித்தளையால் ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் செய்யப்பட்ட சிலைகள். குட்டியாக ஒரு 4.5 inchesலேருந்து நம்மக்கிட்ட கிடைக்குங்க. 4.5 inchesல இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரரோட ரேட் வந்து 1450. அதுக்கப்புறம் 5.5 inchesல இருக்காங்க, அவங்களோட ரேட்டு 2450. அதை விட கொஞ்சம் பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னா 6 inchesல இருப்பாங்க, 4800. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 8 inches உயரத்தில் இருக்காங்க, ரேட் வந்து 8800 rupees. நல்ல கனமாக தீர்க்கமான முகங்களோட இந்த மாதிரி பிராஸால செய்யப்பட்ட சிலைகள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்மளோட அலங்காசை தொடர்பு கொள்ளலாம். இந்த பிராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய பித்தளையால் செய்திருக்காங்க. ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸை கொடுப்பாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது
பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மகாமேரு தான். நம்ம மகாமேருவை தனித்தனியாக வச்சு பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தனியாக பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்லையோ அப்படி இல்லை உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த அழகான ஃபைபர் மெட்டீரியலில் கோமதி சக்கரங்கள், ருத்ராட்சம், குன்றின்மணி விதைகள், அப்புறம் சோழிகள்னு எல்லா லக்ஷ்மி வஸ்துக்களோடு சேர்ந்த இந்த மகாமேரு யந்திரத்தையும் உள்ளேயே வச்சு அழகாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரமிட் வந்து மகாமேரு பிரமிட்னே சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவாக நமக்கு கிரகிச்சு கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய வீட்டை எப்பொழுதுமே தன ஆகர்ஷணத்தோட, இறை ஆகர்ஷணத்தோட நல்ல ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிரமிட் கண்டிப்பாக நமக்கு உதவும். ஸோ இந்த பிரமிடோட ரேட்டு 950 rupees வரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் தகடுகளால் செய்யப்பட்ட அழகான எந்திரங்கள். தன ஆகர்ஷண எந்திரம் சான்ஸ்கிரிட்ல பொறிக்கப்பட்டு இருக்கு. ரேட் வந்து 450 ரூபாய், 450. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர எண்கள் பொறிக்கப்பட்ட எந்திரமும் இருக்கும். கட்டத்துக்குள்ள குபேர எண்கள் போட்டிருப்பாங்க. காசுகள் வச்சு நீங்க அதில் பூஜை பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். குபேர எண்களுடைய எந்திரத்தோட ரேட்டு 350. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சக்கர மகாமேரு எந்திரமாவே கிடைக்கிறது. அதுல 2 சைசஸ் கொடுக்குறோம். ஒரு பெரிய சைஸோட ரேட்டு 450, சின்னது எடுத்தீங்கன்னா 250 rupees வரும். குபேர எண்கள் பதிக்கப்பட்ட தகடுலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இருக்கு, 250 rupees. அப்புறம் தன ஆகர்ஷண எந்திரத்துல தமிழ்ல பொறிக்கப்பட்ட அழகான தகடு இருக்கு. தன ஆகர்ஷண எந்திரம் 350 ரூபாய் வரும். அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி யந்திரம். தமிழில் அழகாக மகாலட்சுமிக்கான அனைத்து டீட்டெயில்ஸையும் பொறிக்கப்பட்டு அழகாக போட்டிருக்காங்க. இது வந்து பியோர் காப்பரால் செய்யப்பட்ட தகடு 6x6 inches இருக்காங்க. இவங்களோட ரேட் வந்து 350 rupees. இதுலேயே அழகாக குட்டியாக ஒன்று இருக்குது. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 x 2.5 inches அழகாக காப்பர் தகடாக கொடுத்துருப்பாங்க. ரேட்டு வந்து 250 rupees. இந்த மாதிரி தகடுகள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்மளோட அலங்கார் ஷாப்பை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் தரோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது மகாமேருவே அழகாக தனியாக ஒரு ஐடல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மகாமேரு உங்களோட வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஷாப்புக்கு வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இதில் 2 சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிய சைஸு 2400 ரூபாய். ஒரு சின்ன சைஸ் இருக்குது 2 inches by 2 inches இருக்குது. இந்த பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1650 rupees. இந்த மகாமேரு யந்திரம் மட்டும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி பிரமிட்ஸ் கூட நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிரமிட் வந்து பியோர் பிராஸால் இருக்கும். நல்லா ஹெவியாக கனமாகவும் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்பெஷலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைஸ் நாங்கள் பண்ணுறோம். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லேயரில் இருக்கக்கூடிய அழகான பிரமிட்ஸ். ஒரு பிரமிட் இருக்கும், ஒரே ஒரு பிரமிடை நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 9 கிரகங்களுக்கான 9 பிரமிட்ஸ் இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9க்கு 9ன்னு 81 பிரமிட்ஸ் வச்ச மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ இந்த 3 லேயர்களையும் ஒன்றா வச்சு ஒரு செட்டாகவே கொடுப்போம். இந்த சின்ன சைஸோட ரேட் வந்து 850 rupees. இதில் பெருசு எடுத்தீங்க அப்படின்னா 2400 rupees வருவாங்க. இந்த பிரமிட்டில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளோட வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். நல்ல ஒரு இறை ஆகர்ஷணத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த மாதிரி பிரமிட்ஸ்க்கு இருக்கிறதுனால இதை பூஜை அறையில் வைக்கிறதுக்காக பித்தளையில் கொண்டு வந்திருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சக்ரா பிரமிடுங்கிறதையும் செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய செமி ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்டோனால் செய்யப்பட்ட ஒரு 7 சக்ராஸ் இருக்குது. அதுக்கு மேலே லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கோமதி சக்கரங்கள் இருக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் குவாட்ஸ்னு ஒரு ஸ்டோன் இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து நம்மளுடைய பிளேஸை வந்து சுத்திப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீல் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு உண்டு. ஸோ இந்த காப்பர் ஒயர் சுற்றிருப்பாங்க. இந்த 4 பக்கங்களில் ஒரு பக்கம் மட்டும் இந்த காப்பர் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப் வந்து நம்ம எப்போவுமே ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய வீட்டில் வைக்கணும். இந்த பிரமிடுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியையும் தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி செய்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்ட கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஜேட் ஸ்டோனால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு. குபேரஸ்தானத்துக்கான நிறம் நல்ல வெல்த் அண்ட் லக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோனுங்கிறதுனால இதில் விளக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் விளக்காகவே பயன்படுத்தலாம். அதில் அழகாக மணி அட்ராக்ஷன்ஸ் காயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டைப்ஸுமே இருக்குது.
சிட்ரின் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி பெபிள்ஸாக கிடைக்கும். ஒரு பீஸோட ரேட்டு 690 rupees வரும். அதுலேயே அவெஞ்சரின் ஸ்டோனை இந்த மாதிரி காயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மணி அட்ராக்ஷனுக்கான சிம்பிளும் அதற்கான எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். இதோட ரேட் வந்து 350. இது வந்து அவெஞ்சரின் ஸ்டோனு. இதுலேயே ஜேட் மணி காயின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோனு. இந்த மாதிரியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பைரட் ஸ்டோனுமே இருக்குங்க. பைரட்டில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதே மணி அட்ராக்ஷனை சிம்பிளை போட்டிருக்காங்க. இந்த பைரட் ஸ்டோனோட ரேட்டு 550 rupees. நீங்கள் சிலைகளுக்கு சின்ன சின்னதாக அழகாக மாலைகள் போட போகிறீங்க அப்படின்னா மாலைகள் போடுறதுக்கு ஏதுவாக இந்த ஜேடாலையும் அவெஞ்சரினாலையும் ரொம்ப அழகாக இந்த மாதிரி மாலைகளை கொண்டு வந்திருக்கோம். 6 mm இருக்கக்கூடிய மாலையோட ரேட்டு 850 ரூபாய். 8 mm இருக்கக்கூடிய மாலையோட ரேட்டு 1100 ரூபாய். இந்த மாலையை நம்ம லக்ஷ்மி தாயாருக்கோ இல்லாட்டி படங்களுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் அவெஞ்சரின் ஸ்டோன்லேயே செய்யப்பட்ட தியா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கினுடைய விலை வந்து 600 rupees. நல்ல வெல்த் அண்ட் லக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோனில் அவெஞ்சரின் ஸ்டோனுமே உண்டு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது மகாலட்சுமி தாயார் பச்சை வண்ண பட்டுறுத்தி மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலை நல்ல அழகான ஒரு தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷலே ஸ்வர்ண மகாலட்சுமியா தன்னுடைய இடக்கையில் இருக்கக்கூடிய பொற்குடத்திலிருந்து காசுகள் கொட்ட அமர்ந்திருப்பாங்க. இவங்களோட ரேட்டு 4800 rupees. அழகான வெள்ளை நிற யானை. இந்த யானையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த யானையினுடைய 2 பக்கமுமே அழகாக குபேரரானவர் பொறிக்கப்பட்டிருக்காரு. இந்த குபேரரோடு சேர்ந்த இந்த வெள்ளை யானையானது ரொம்ப அழகாக இருக்கும். பேர் வந்து 2400 rupees வருவாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்தில் அமர்த்தியிருக்கேன். கீழே போட்டிருக்க இந்த மேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தர்பை புல்லால் ஏற்பட்ட மேட்டு. இந்த தர்பை புல்லை வந்து நம்ம தோஷங்கள்லாம் எதுவும் படாமல் இந்த பூஜை நேரத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவோடு நம்ம இருக்கிறதுக்கு இந்த மேட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம அமர்ந்து பூஜைகள் செய்தோம் அப்படின்னா எந்த விதமான தோஷங்களும் நம்ம வந்து சீண்டாது. இன்னொன்று வந்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அழகாக ஏர்வைப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதற்காக நம்ம தர்பை புல்லால் செய்யப்பட்ட இந்த மேட்டு கொண்டு வந்திருக்கோம். ஒரு மேட்டோட ரேட்டு வந்து 300 rupees வரும். அடுத்ததாக பார்க்குறது லக்ஷ்மி வஸ்து பொருட்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சங்குகள் சோழிகள் வகையில் மஞ்சள் நிற சோழிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. ஏன் அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தினுடைய அடையாளமாக இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற சோழியானது 108 எண்ணிக்கைகளில் அர்ச்சனை செய்வதற்காக கொடுத்துருக்கோம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குபேர நிறமான பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கு. இந்த சங்குனுடைய பெயர் வந்து கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஜ கோமதி சக்கரங்கள் ராஜகோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்குகள் நேச்சுரலாகவே இந்த கிரீன் கலரில் இருக்கும். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கோட விலை நல்லா இந்த சைஸஸ்க்கு தான் கிடைக்கும். இந்த பெரிய சைஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய் ஒரு சங்கினுடைய விலை. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுதர்சன சங்கு. சுதர்சன சங்கு அப்படிங்கிறது சுதர்சன சக்கரத்துக்கு நிகராக அழகான வடிவமைப்பு அழகான படிநிலைகளோடு சேர்ந்து தான் இது சக்கரமே கிடைக்கும் நமக்கு. நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த சங்குமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய சங்காக தான் நம்ம பாவிச்சு பூஜை அறையில் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சங்கோட ரேட்டு வந்து சுதர்சன சங்கு ஒரு பீஸோட விலை 200 rupees வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சங்கு ராஜகோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே இந்த சக்கரத்தினுடைய வடிவமைப்பு இந்த சங்கில் கிடைக்கும். ஸோ இந்த ராஜகோமதி சக்கரத்தினுடைய விலை ஒரு பீஸோட ரேட்டு 480 rupees. பியோராக ராஜகோமதி சக்கரங்கள்னு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கோமதி சக்கரங்கள் இந்த சங்குகள் எல்லாமே குஜராத்தில் இருக்கக்கூடிய கோமதி ரிவரினுடைய ஆற்றுப்படுகைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். ஸோ இது பியோர் ஃபார்ம் ஆஃப் ராஜகோமதி சக்கரம் நம்ம ஷாப்பில் கிடைக்கும் 480 rupees. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாமரை விதை மாலை. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான தாமரை மலர்களுடைய விதைகளை தான் மாலையாக செய்திருக்காங்க. நீங்கள் வந்து சிலைகளுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கும் பயன்படுத்தலாம். இதில் வந்து 54 எண்ணிக்கைகள் கொண்ட மாலை இருக்குது. இதோட ரேட் வந்து 200 rupees வரும் ஒரு மாலை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 108 வச்சு ஒரு பெரிய மாலையாகவும் இருக்குது. இதனுடைய விலை வந்து 350 ரூபாய். எல்லாமே பியோராக தாமரை விதைகளால் செய்யப்பட்ட மாலைகள்.
அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் ஒரு சேர வாசம் செய்யக்கூடிய வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கு வைக்கிறதுக்கான அழகான ஒரு ஸ்டாண்டுமே இருக்குங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து பித்தளையால் செய்யப்பட்டிருக்கு. 550 ரூபாய் வரும். இந்த சங்கோட ரேட்டு வந்து 850 ருபீஸ் வரும். சின்ன சங்குகளை நம்ம ஷாப்பில் விற்கிறது இல்லை. நம்மளோட ஷாப்பில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி சைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 6 இன்ச்சஸ் சங்கு தான் நம்மள்கிட்ட கிடைக்கும். இந்த சங்கில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 2 துளசி இலம் வச்சு நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதுமே நித்தியப்படியாக மாலையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர வச்சு வணங்கலாம். இந்த சங்கினுடைய சிறப்பே வந்து நல்ல ஒரு செல்வ வளங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே பயன்படுத்தின ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த வலம்புரி சங்கினுடைய வழிபாடு. இந்த சங்குமே நம்மளோட அலங்கார் ஷாப்பில் கிடைக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏகாஞ்சி நாரியல் ஒற்றை கண் தேங்காய்னு சொல்லக்கூடிய அழகான ஒரிஜினலாக இறை ஆகர்ஷணம் கொண்ட பொருட்களில் நம்மளோட ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான ஐட்டம் இந்த ஏகாஞ்சி நாரியல். ஒரு தேங்காயினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய். குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்களில், கல்லாப்பெட்டிகளில், வீட்டில் பீரோவில், லாக்கரில் அந்த மாதிரி இடத்துலலாமும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையிலேயே கூட வைக்கலாம். ஒரு தேங்காயோட ரேட்டு வந்து 200 ருபீஸ் வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிட்டி காஜல்னு சொல்லக்கூடிய கண்ணாடி வளையல்கள். சிட்டி காஜல் வளையலில் இந்த ரெட் கலர், அடுத்து க்ரீன் கலர், அடுத்தது எல்லோ கலர், இந்த 3 கலர்லேயுமே 108 108 108ன்னு 3 108கள் சேர்ந்த செட்டோட ரேட்டு தான் 450 ரூபாய். இந்த சிட்டி காஜலிலேயே உங்களுக்கு மாலையாக வேணும் அப்படின்னா ஒரு மாலையினுடைய விலை வந்து 200 ரூபாய் வரும். மாலையாகவே கட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு அடி லென்த்துக்கு இந்த மாலைகள் கிடைக்கும். அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு மல்டி கலரில் ரெட்டு, க்ரீன், எல்லோ போட்ட மாதிரி செய்திருப்பாங்க. ஒரு மாலையோட ரேட்டு 200 ருபீஸ் வரும். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாமரை விதைகள். 108 தாமரை விதைகளால் மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டோத்திரம் சொல்லும் பொழுதோ இல்லாட்டி லக்ஷ்மி குபேர பூஜையினப்ப குபேர போற்றிகள் சொல்லும் பொழுதோ இந்த தாமரை விதைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரிஜினல் பியோர் ஃபார்ம் ஆஃப் தாமரை விதைகள் இது. இந்த தாமரை விதைகள் வந்து 108 எண்ணிக்கைகளில் கிடைக்கும். ரேட்டு 350 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குன்றின் மணியினுடைய விதைகள். மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்களாக மிக முக்கிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணியினுடைய விதைகள் 30 கிராம் எண்ணிக்கையில் போடுறோம். 30 கிராம் போட்டிருக்கோம். குன்றின் மணி விதை வந்து ரேட்டு 50 ரூபாய் ஒரு பேக்கெட்டோடது. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குபேர வஸ்துக்கள். இந்த வஸ்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குன்றின் மணி இருக்கும், தாமரை விதை, மஞ்சள் நிற சோழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், அப்புறம் குபேர காசுகள். இந்த 5 பொருளையும் சேர்த்து ஒரு பேக்கெட்டில் போட்டிருப்போம். ரேட் வந்து 150 ருபீஸ், 150 ரூபாய். இந்த கோமதி சக்கரங்கள் 108 எண்ணிக்கைகள் கொண்டு இருக்கும். கோமதி சக்கரங்களால் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஸோ இந்த மாதிரி அர்ச்சனை செய்யறதுக்கு பயன்படுத்துறதுக்காக குட்டி குட்டி சைஸஸ், அதாவது ஷர்ட் பட்டன் சைஸஸில் தான் இருக்கும். இந்த சைஸஸ் உள்ள கோமதி சக்கரங்கள் இருக்குது. 108 எண்ணிக்கைகள் இருக்கிறது 750 ரூபாய் வரும். அர்ச்சனைக்கு வேண்டாம், நாங்கள் வந்து பூஜை அறையோட அழகாக கோமதி சக்கரங்களை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் ரெகுலராக பூஜையில் வச்சுக்க போகிறோம்னு விருப்பப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இந்த சைஸோட ரேட்டு 21 எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டோட ரேட்டு 250 ரூபாய். இந்த கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்குன்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு ஒரு சங்கினுடைய விலை வந்து 200 ரூபாய் வரும். இதுலேயே கொஞ்சம் குட்டி குட்டி சைஸஸில் இருக்கக்கூடிய சங்குகளுமே இருக்குது. அந்த சங்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருப்போம். அதோட விலை 200 ரூபாய் 6 பீஸோடது. இந்த 6 பீஸில் 5 பீஸ் நீங்கள் பூஜை அறையிலே வச்சுட்டு ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சோழி வகைகளில் ப்ரௌன் கலர் சோழின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி சோழியுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. இதுலேயும் 6 எண்ணிக்கைகள் கொடுப்போம். ஒரு பேக்கெட்டோட ரேட்டு வந்து 200 ருபீஸ் வரும். இந்த 6 எண்ணிக்கைகளில் 5 எண்ணிக்கைகளை நம்மளுடைய பூஜை அறையிலே வச்சுட்டு ஒரு பீஸை மட்டும் நம்ம ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடிய இடங்களில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சள் நிற சோழி. 11 எண்ணிக்கைகள் கொண்டு இருக்கும். 11 எண்ணிக்கையோட ரேட்டு 250 ரூபாய். கொஞ்சம் சைஸஸ் பெருசாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய சோழி வந்து சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸஸாக இருக்கும். குட்டி குட்டி சைஸஸில் இருக்கும். இது வந்து 108 எண்ணிக்கைகள் 750 ரூபாய் வரும். அதே நீங்கள் இந்த பெரிய சைஸ் சோழி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே சைஸஸ் வந்து வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். இது வந்து 11 எண்ணிக்கைகள் கொண்டு வரும். 250 ரூபா ஒரு பேக்கெட்டோட ரேட்டு.
அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோத்தி சங்கு. மோத்தி சங்கு அப்படிங்கிறது நேச்சுரலாகவே பிரமிடு ஷேப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சங்கு. முத்தினுடைய வண்ணம் மாதிரியே இருக்கிறதுனால இந்த சங்குக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா மோத்தி சங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முத்துச்சங்கு அப்படின்னு பேர். இந்த அழகான படிநிலைகளோடு சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய இந்த சங்கில் சௌபாகிய லக்ஷ்மிகளும் வாசம் செய்வதான ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ இந்த பிரமிட் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சங்கோட ரேட் வந்து ஒரு பீஸோட விலை வந்து 650 ருபீஸ். நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். லக்ஷ்மி வஸ்து பொருட்களில் மிக முக்கிய பொருட்களாக இருக்கக்கூடிய அழகான இந்த லகு நாரியலை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பேக்கெட்டில் 11 எண்ணிக்கைகள் போட்டு கொடுப்போம். ஒரு பீஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்க, அதாவது இந்த 11 எண்ணிக்கைகள் கொண்ட மொத்த பீஸுமே ஒரு பேக்கெட்டில் வரும். ரேட் வந்து 250 ருபீஸ். இந்த தேங்காய்களுமே பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய்களாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய லகு நாரியல் லக்ஷ்மி வஸ்து பொருட்களில் மிக முக்கிய பொருளாக இந்த பொருளுமே இருக்குங்க. தீபாவளி பண்டிகைகளில் கலசம் வைத்து கேதார கௌரி நோன்பு செய்கிறவங்க கூட இந்த கலச பொருட்களுடைய பேக்கெட் ஒன்று வாங்கி அந்த கலசத்தில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் இந்த எல்லா ஷெல்லுமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் தான். மொத்தமாக ஒரு 7 பொருட்கள் இருக்கும். இது கூட சேர்ந்து ஒரு பொட்டு தங்கமும் வெள்ளியும் போட்டு 9 பொருளாக நம்ம கலசத்தில் போட்டுக்கலாம். கலச வழிபாடு முடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பீரோவில் லாக்கரில் நம்ம எங்கே பணங்களை வைக்கிறோம் நகைகளை வைக்கிறோமோ அதனுடைய விருத்திக்காக அந்த இடத்துல இதெல்லாமே பயன்படுத்தலாம். இந்த கலச பொருட்களோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோமதி சக்கரம், மஞ்சள் நிற சோழி, ப்ரௌன் கலர் சோழி, வலம்புரி சங்கிலியே சின்னதாக மினியேச்சர் பால் சங்கு, அப்புறம் கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர காசு ஒன்று இருக்கும். ஒரிஜினல் பியோர் முத்து கூட நாங்கள் இதில் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த முத்துவோடு சேர்ந்து இந்த 7 பொருட்களோடு சேர்ந்து 9வதாக நீங்கள் வெள்ளியும் தங்கமும் சேர்த்து 9 பொருட்களாக நீங்கள் கலசத்தில் பயன்படுத்தலாம். ஒரு பேக்கெட்டோட ரேட்டு 450 ரூபாய். லக்ஷ்மி வஸ்து பொருட்களை நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு காம்போ பேக் மாதிரியும் வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அழகாக ஒரு கண்டெய்னர் மாதிரி அஞ்சரை பெட்டியுமே இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டி பித்தளையால் செய்யப்பட்ட அழகான அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே கோமதி சக்கரம், குன்றின்மணி விதைகள், அப்புறம் வந்து சிட்டி காஜலூரில் கொஞ்சம் 3 கலர்ஸுமே போட்டிருக்கோம். அப்புறம் தாமரை விதைகள், இதில் லகு நாரியல் போட்டிருக்கோம். கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்கு இருக்குது. மஞ்சள் நிற சோடியும் இருக்குது. ப்ரௌன் கலர் சோடியும் இருக்குது. ஸோ இந்த எல்லா வஸ்துக்களையும் அழகாக குட்டியாக இந்த கண்டெய்னரே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக 1 இன்ச்சு தான் இருக்குது பாருங்கள். இந்த குட்டி கண்டெய்னரில் அழகாக போட்டு வச்சுக்கலாம். பியோர் பிராஸில் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் போட்டுக்கிறதுக்காக இந்த ஃபுல் செட்டோட ரேட், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே சேர்ந்து செட்டு வந்து 1850 ருபீஸ். நீங்கள் பூஜைகள் செய்யும்போது ஜஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு தூபாரதனை காமிச்சிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே இந்த பாக்ஸை வச்சுக்கிடலாம். இந்த கண்டெய்னரில் கொஞ்சமாக வேண்டாம், எங்களுக்கு நல்ல நிறைய பொருட்கள் போட்டு கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு அடுத்த சைஸாக ஒன்று வச்சுருக்கோம், அதையுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த கண்டெய்னர் தான் கொஞ்சம் பெருசு, நல்ல கனமாக திடமாக செய்யப்பட்ட அழகான ஒரு அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டிக்கு அழகான ஒரு மூடி வருது, லிட்டு போட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய கிண்ணங்கள் இருக்குது. இந்த பெரிய கிண்ணங்களில் 11 எண்ணிக்கைகள் லகு நாரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா 51 எண்ணிக்கைகளில் கோமதி சக்கரம், 21 எண்ணிக்கைகளில் மஞ்சள் சோடி, 11 எண்ணிக்கைகளில் ப்ரௌன் சோடி, 5 எண்ணிக்கைகளில் இந்த கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கு, அழகான ஒரு குட்டி சைஸ் மோத்தி சங்கு, இது எல்லாமே போட்டு குன்றின்மணி விதைகளும் போட்டு 7 பெட்டிகள் இருக்குது. 7 லக்ஷ்மி வஸ்துக்களோடு சேர்ந்து நாங்கள் இதை ஃபுல் காம்போ பேக்காக தரோம். ஒரு அப்படியே இந்த பாக்ஸ் கண்டெய்னரோடு சேர்த்தே வந்துடும். செட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6550 ருபீஸ். அஞ்சரை பெட்டி வேண்டாம், எங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க பவுல்லையே மிக்சடாக எங்களுக்கு 9 வஸ்துக்களை போட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் பயன்படுத்திக்கிறதுக்கு வேணும்னு விருப்பப்பட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கான ஒரு காம்போ பேக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. மொத்தமாக 9 குபேர வஸ்துக்கள் சேர்த்து இந்த பெரிய சைஸ் பவுலுமே வரும். இந்த பவுலில் பூஜைகள் பண்ணும்பொழுது நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டு கூட அழகாக நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையிலே வச்சுக்கலாம். இந்த ஃபுல் பவுலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். இதில் அழகான ஒரு மோத்தி சங்கு, கோமதி சக்கரம், கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கு, மஞ்சள் நிற
சோழி, வலம்புரி சங்கு, குபேர காசுகள் நல்ல பெரிய பெரிய காயின்ஸாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லகுநாரியல், ப்ரௌன் கலர் சோழி, குன்றின்மணி விதைகள்னு 9 பொருட்களை அழகாக இதில் போட்டு ஒரே காம்போ பேக்காக கொடுக்குறோம். ரேட்டு 3000 rupees வரும். குபேரருடைய சிலைகளை வைக்கிறதுக்கோ நம்ம பூஜைகள் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய அழகான மனைகள் தான் பார்க்குறீங்க. பச்சை வண்ணத்திலேயே இந்த மனைகள் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குபேர யந்திரமும் மகாலட்சுமி கோலங்களும் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4x12 inches சைஸு. இந்த பீஸோட ரேட் வந்து 350 ரூபாய் வரும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி லென்த்தாக வேண்டாம், ஸ்கொயர் டைப்பில் நல்ல இந்த குபேர யந்திரம் மட்டும் தனியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இதை மனையாகவும் பயன்படுத்திக்கலாம், சிலைகள் வைக்கிறதுக்கான மனையாகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குபேர காசுகள் வச்சு ஒவ்வொரு எண்கள் மேலேயும் குபேர காசுகள் வச்சு பயன்படுத்தக்கூடிய குபேர யந்திர பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மனைகள் ஃபுல்லாக பியோர் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. பெயிண்ட் வந்து க்ரீன் கலர்லேயே அடித்து வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பச்சை வண்ணத்து மனைகளும் நம்மளோட அலங்கார் ஷாப்பில் கிடைக்குதுங்க. ஒரு மனையினுடைய விலை வந்து 350 ரூபாய் வரும். லாங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கொயராக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். லக்ஷ்மி அம்சம் பொருந்திய பொருட்களில் இடம்புரி சங்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சங்கு. இந்த சங்கை விளக்குகளாக பயன்படுத்துகிற மாதிரி அழகாக நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு அழகான ஒரு பித்தளையால் செய்யப்பட்ட பிளேட்டு, அது மேலே வைக்கிறதுக்கான ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணம் இருக்குது. இந்த மண்ணால் செய்யப்பட்ட இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி நல்லெண்ணெய் தீபமாக அழகாக பச்சை வண்ண திரி போட்டு நான் இந்த இதை போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் கலர் நூல் திரி கூட பயன்படுத்திக்கலாம். இந்த சங்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேட்டு இந்த கல்லுப்புண் மீது அழகாக நம்ம இதை வச்சு ஷோ பண்ண முடியும். நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது இந்த கல்லுப்பானது நம்ம வீட்டில் நம்மளுடைய ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் டைல்யூட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கினுடைய தீப ஒளியானது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல பாசிட்டிவை கிரகிச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை உண்டு. நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த இடம்புரி சங்கு விளக்கை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சங்கு, இந்த ஒரு கிண்ணம், அந்த பிளேட்டு, இது மூணும் சேர்த்து வரும். ரேட்டு வந்து 350 rupees வரும். இந்த சங்கில் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த உப்பு மட்டும் நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் பயன்படுத்தின மறுநாள் அதை எடுத்து போட்டுட்டு புதுசு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அந்த உப்பு மட்டும் நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். அது மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்களில் முத்துக்கள் இருக்குது. முத்து அப்படிங்கிறதாவே வெண்மை நிறத்தில் அழகாக இருக்கக்கூடிய இந்த வெண்முத்துக்கள் லக்ஷ்மியாவே பாவிச்சு கூட நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு பொருள், ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நம்மளுடைய தமிழக கைவினை கலைஞர்களால் இந்த முத்துக்கள் நேர்த்தியாக ஹோல்ஸ் போடாமல் சாலிட் முத்துகளாக கொண்டு வந்திருக்கோம். அர்ச்சனைகள் பயன்படுத்திக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 11 எண்ணிக்கைகளை கொஞ்சம் சின்ன சைஸஸில் இருக்கக்கூடிய இந்த முத்துக்கள் 1200 ரூபாய் வரும். இந்த பவுல் கிடையாதுங்க, ஒன்லி அந்த முத்துக்களுடைய ரேட்டே 1200 ரூபாய் வரும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸஸில் இருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்குது. ரேட்டு வந்து 1450 ரூபாய் வரும். 11 எண்ணிக்கைகளில் இருக்கும் இந்த முத்துக்களுமே. உங்களுக்கு வேணும்னா இந்த பவுல் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முத்துக்களை மட்டும் கூட வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்த எல்லா பொருட்களுமே விலைகளோடவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பேன் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கொரியருமே அனுப்புகிறோம். அனுப்பும் பொழுதே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பிக்சர் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாகவும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட ஷாப் வந்து சென்னை போரூர் முகலிவாக்கம் பகுதியில் வச்சுருக்கோம். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் முகலிவாக்கம்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாவே மேப் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட ஷாப்பை டைரெக்டாகவும் விசிட் பண்ணி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க, இந்த லக்ஷ்மி வாஸ்து பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா இந்த தீபாவளியினுடைய சிறப்பாக மணி அட்ராக்ஷன் காயின்னு சொல்லக்கூடிய பியூர் ஜேட் ஸ்டோனால செய்யப்பட்ட அழகான ஜேட் மணி காயினும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். வர்த் ஆஃப் 350 rupees உடைய அந்த ஸ்டோனை உங்களுக்கு கிஃப்டாக வரப்போகுது. நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து நல்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ, அப்படி இல்லைன்னா கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்களையோ, உங்களுடைய மணி பர்ஸ்லையோ தன ஆகர்ஷணத்துக்காக நம்ம இந்த ஸ்டோனை பயன்படுத்தலாம். ஸோ நம்மளோட ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கிஃப்ட் உண்டு. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.